வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சரவணன் கூட மயில வாழ வைப்பேன்னு சபதம் போடுறாங்க பாண்டியன் கிட்ட நம்ம பாக்கியம். அதுக்கப்புறம் மயிலு சரவணன் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்றாங்க அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரமோ ப்ரொடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன்ல போட்டுக்கிட்டு லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஞாபகமா ஹைப்லயும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. மயிலு வீட்டுக்கு எல்லா பொருளையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. மயிலும் செம்ம டென்ஷன்ல இருக்கிறாங்க. எப்படியாச்சு நான் மாமா கூட சேரணும் அப்படின்னு மயிலும் பயங்கர பிடிவாதமா இருக்காங்க. பாக்கியமும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கல. முன்னாள் தாம்மா எல்லாமே ஆச்சு, இந்த நகை விஷயம் சரி மத்த விஷயம் எல்லாம் நீ எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி கடைசியில எல்லாமே ஆப்போசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்கியமும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, முடியாது நான் மாமாவை பார்த்தே ஆகணும்னு வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாக்குறாங்க. மயில ஏற்கனவே பண்ணாங்க, யாருமே போன் அட்டன் பண்ணலையா, அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி நம்ம சரவண மாமாக்கே கால் பண்ணிடலாம், எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டே அப்படின்னு சரவணனுக்கு கால் பண்றாங்க. சரவணன் எடுப்பாரா, மத்தவங்கனாச்சும் போன் எடுப்பாங்க, ஆனா சரவணன் எடுத்துருவாரா, எடுக்கவே இல்ல. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி மயிலு யாருக்கு போன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. அம்மா யாருக்கோ பண்ற, நீ பேசாம இரு. யாருக்கடி பண்ற? ஓ மாப்பிள்ளைக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறாருமா மாமா, எனக்கு பயமா இருக்குதுமா, பாரு எல்லா இதையும் கொண்டு வந்தும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அட மயிலு நான் உன்ன சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியம் சொல்றது கொஞ்சம் கூட மயில் கேட்கல. இப்படியேதான் ஒவ்வொரு தடவையும் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனா என்னையும் மாமாவும் சேர்த்தே வைக்கல. இனி யாரையும் நம்ப கூடாது, நம்மளே போலான்னு சொல்லி முடிவும் எடுத்துடுறாங்க. சரி வீட்டுல சொல்லிட்டு போனாதான பிரச்சனை, யாருகிட்டையும் சொல்லாம நம்ம பாட்டுல சரவண மாமா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க மயிலு. சரி எதுக்கும் சரவண மாமா கூட கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. அட்டன் பண்ணுவாரா சரவண, செம்ம கடுப்புல போனை மறுபடியும் கட் பண்ணி விடுறாரு. சரி எப்படியாச்சும் கடைக்கு போயிடணும், மாமா கிட்ட பேசிடுறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது கரெக்டா மாணிக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வெளியே கிளம்பிட்டாங்களா. சுடரும் காலேஜுக்கு போயாச்சு, அடுத்தது பாக்கியம் மட்டும் தான் பேலன்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு அம்மாக்கு தெரியாம கண்ணுல மண்ணை தூக்கி விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பாக்கியம் பையன் கையுமா வர்றாங்க. மயிலே நான் பக்கத்துல இருக்க, கடைக்கு போயிட்டு வர்றேன், நீ பாட்டுல அங்கே இங்கேன்னு போயிட்டு இருக்காம வீட்லயே உட்காந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போறாங்க. ஆஹா இதுதானே நல்ல சான்ஸ், போயிடலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாக்கு தெரியாம பின்னாடி கொல்ல பக்கமா இருக்கிற கதவு வழியா வெளியே ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க நம்ம மயிலும். இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு போறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நம்ம பாண்டியன் அப்பதான் நான் பக்கத்துல ஒரு வசூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடையில யாருமே இல்ல, சரவணன் மட்டும்தான் இருக்கிறாங்க. சரவணனை பார்த்தோன்னே அப்பாடா மாமா மட்டும்தான் இருக்கிறாரு, இனி பிரச்சனையே இல்ல, அவர்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாடாது எங்கேயோ கேட்ட குரலா இருக்கியா அப்படின்னு திரும்பி பார்க்கும் போதுதான் பயங்கர ஷாக்கு, அங்க மயில நின்றுட்டு இருக்கிறாங்க. மயில பார்த்தோன்னே பயங்கர கடுப்பாயிடுறாரு சரவணன். ஏ ஒன்னை யார்டி இங்க வர சொன்னது, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு மாமா கிளம்ப சொல்றீங்க? ஏ உன்னை கிளம்ப சொல்லாம அப்புறம் என்னடி பண்ண சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும் மாமா நான் உங்க கூட தான் பேச வந்தேன் மாமா, இங்க பாரு உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்ல விருப்பமும் இல்ல, கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லவும் மாமா ப்ளீஸ் மாமா நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன், வீட்டுல இருந்து அத்தை வீட்டுல இருக்க எல்லாருமே என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மாமா, என்னன்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அது ஒண்ணு இல்ல மாமா, எதுக்கு மாமா நம்ம பேசி இதை தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லவும் பேசிலாம் தீர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல, இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரு போட்ட சத்தத்துல வேற அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கான் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு மாமா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க மாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. மயிலும் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் போக முடியாது, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு மயில சொல்றாங்க. என்னத்தம்மா பதில சொல்றது, கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா என்னடா சத்தம் கேக்குதுன்ட்டு அப்பதான் கடைக்கு வந்த பாண்டியன் போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க மயில் நின்றுட்டு இருக்காங்க. பயங்கரமா சரவணன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஏமா நீ செஞ்சது கரெக்டா, இப்படி பொய் சொல்லி பாவம் அப்பாவே பையன் இந்த சரவணனை ஏமாத்திருக்கியா அப்படின்னு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாண்டியன் பார்த்துட்டு மௌனமா நின்றுட்டு இருக்காங்க. பாண்டியனை பார்த்தோன்னே மாமா நீங்கனாச்சும் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் மாமா, அவங்க கிட்ட சொல்லுங்க, மாமா கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட கேட்கும் போது பாண்டியன் சொல்றாரு, இங்க பாருமா இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இனி என்ன பேசுறதுனாலும் சரி கோர்ட்ல போய் பேசிக்கிங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு வேற சொல்லிடுறாங்களா. இதை கேட்டோன்னே மயிலுக்கு பயங்கர அழுகழுகையா வருது. ஏற்கனவே மயிலை கைய பசஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப இதை வேற சொல்லிட்டாங்களா. தார தாரையா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க மயிலு. மாமா கோர்ட் எல்லாம் வேண்டாம் மாமா, நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் மாமா. என் மேல எந்த தப்புமே இல்லை. பண்ணது பூரா என் அம்மாவும் என் அப்பாவும் தான் இதெல்லாம் பண்ணாங்க. நானும் அப்பவே சொன்னேன் மாமா இதெல்லாம் வேண்டான்னு. கேட்க மாட்டேன்ட்டாங்க மாமா. ப்ளீஸ் மாமா, அவங்க செஞ்சதுக்காக எதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறீங்க? வேண்டாம் அப்படின்னு மயிலு சொல்றாங்க. இங்க பாருமா, உங்ககிட்ட எதுவுமே நாங்க பேச முடியாது. நீ வேணும்னா எதுனாலும் கோர்ட்ல பேசலாம், நீ போமா அப்படின்னு சொல்றாரு. பாண்டியன் அதான் அப்பா சொல்லிட்டு இருக்காருல, எதுக்கு நீ நின்றுட்டு இருக்க, போடி முதல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. அவங்களும் போகாம அழுதுட்டே நின்றுட்டு இருக்கோம். அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஏமா இப்படி நின்றுட்டு வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணதுக்கு இப்படித்தான் பேசுவாங்கம்மா. கொஞ்ச நாள் போகட்டும், இல்லாட்டி கோர்ட்டு தான் ஓடிட்டு இருக்குது கேஸ், அதுல போய் பாத்துக்கங்கம்மா. அப்படி ஏதாச்சும் சரவணன் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறியா, நீ கோர்ட்ல போய் சொல்லு, அவங்களே ஏற்பாடு பண்ணி தருவாங்க. நீ உன் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லு, உன் தரப்பு நியாயத்தையும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆளு. இதெல்லாம் கேட்டுட்டு வேற வழி இல்ல அழுதுட்டே அங்கிருந்து மயிலும் கிளம்பி போயிடுறாங்க. மயிலு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க அம்மா அங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க. ஆட போச்சுபோ, அம்மா கிட்ட மாட்டினமா அப்படின்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு வர்றாங்க. எங்கடி போயிட்டு வர்ற மா, அது பக்கத்துல போதும், பக்கத்துல கிக்கத்துல சொன்னதெல்லாம் போதும், இல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் இப்படின்னு கடைக்கு போனோன்னு அழுங்காம நைஸா ஓடுற. மயிலே, உனக்கு அந்த அளவுக்குலாம் திறமை இல்ல மயிலு. நீ போன இல்ல, உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருந்தேன். நீ என்னதான் பண்றேன்னு பாக்கலான்னு கடையில போய் அவங்க 2 பேத்துக்கிட்டே பேசி சண்டை இழுத்துட்டு வந்திருக்கிற. மா அது இல்லம்மா, நான் போய் பேச போதும், நிறுத்து மயிலே. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அவங்க பண்ண அவமானம் நமக்கு போதாதா? இங்க பாரு, உன்னை நான் மாப்பிள்ளை கூட சேர்த்து வைப்பேன்னு ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அது மாதிரி சேர்த்து வைப்பேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ எனக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா தான் சேர்த்து வைக்க முடியும், இல்லாட்டி சேர்த்து வைக்க முடியாது. மா என்னம்மா சொல்ற? அப்புறம் என்னடி அந்த நகை விஷயத்துல நீ எப்படி அந்த பல்ட்டி அடிச்சியடி? நானும் கூட நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு நினைச்சா கடைசியில அவங்க 2 பேரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ உண்மையை சொல்லிட்ட. உனக்காக தாண்டி இத்தனையும் செஞ்சேன், கடைசியில எங்களவே காலை வாரி விட்ட பாரு. அதனால உன்னை நம்பவே முடியாது. இப்ப சொல்லு, ஓம் மாமா கூட சேர்ந்து வாழணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா தான் நான் இதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன். இல்லைன்னா நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழவே முடியாது. மாப்பிள்ளை உன்னை துரத்து விட்டுருவாரு, நீயும் இங்க உட்காந்துட்டு வாழ வெட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, மாமா இல்லம்மா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேம்மா, என்ன செய்யணும் சொல்லு. எப்பாடி, நான் எது சொன்னாலும் சரி ஆமாஞ்சாமி தான் போடணும், அதே மாதிரி நான் என்ன சொல்றனோ அதைப்படிதான் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன வேணாலும் சொல்லுமா, அதே மாதிரி நான் செய்யறேன். ஆனா நீ எப்படியாச்சும் மாமா கூட சேர்த்து வச்சிருமா அப்படின்னு கெஞ்சாத குறையா கேட்டுட்டு இருக்காங்க மயிலும். இதை கேட்டா நம்ம பாக்கியமும், சரி சரி விடு விடு, நான் ஒரு பிளானை போடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன், அது தகுந்த மாதிரி நீ சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு மயிலும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலு பாக்கியம் 2 பேரும் உள்ள போறாங்க. அப்பதான் மாணிக்கம் வர்றாரு. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு வர்றாரு. எங்கய்யா போயிட்டு வந்தேன் அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. ஏதோ பக்கத்துல தான் பாக்கியம் போயிட்டு வந்தேன். எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஊரை சுத்திட்டு சீட்டு விளையாடிட்டு குடிச்சிட்டு வர்றியா? ஐயோ அதெல்லாம் பண்ணவே இல்லை, சும்மா பேசிட்டு தான் வந்தேன். வீட்டுக்குள்ளேயே இருந்தா மயில நினைச்சு மனசு கவலையா இருக்குது, அதனாலதான் அப்படிங்கவும், ஏது நீயா மயில நினைச்சு நீ கவலைப்படுற? நீ தான் கவலைப்படுற மனுஷனா இருந்தா இந்நேரம் பணம் சம்பாரிச்சிருப்பியா. நானும் என் பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருப்பேன். உன்னாலதான் என் இத்தனையும், நீ பணம் சம்பாதிக்காதனாலதான் நான் என் பிள்ளைய இப்படி பொய் சொல்லி கட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. இவ வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பாக்கியம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுடர் அப்பதான் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுடர். அப்ப சொல்றாங்கம்மா, ஏமா இதெல்லாம் பேசிட்டு இருக்க, அதான் முடிஞ்சு போன கதையாச்சு, இதுக்கு மேல பேசி என்ன பண்றது? முதல்ல மாமா கூட சுமூகமா பேசி அக்காவையும் மாமாவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சுடர் சொல்றாங்க. ஆமாண்டி, நான் தான் சேராதான் என்னமோ சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மயிலினாலதான் இத்தனையும் வந்தது. அந்த நகை விஷயத்திலேயே நான் சொல்ற மாதிரி இவ சொல்லி இருந்தான்னா ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்நேரம் மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. அதுவும் தனி கொடுத்தன வச்சிருப்பாங்க, பாண்டியன் ஸ்டோரியும் எழுதி கொடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் இவ கெடுத்து போட்டா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் சொன்னதை கேட்டுட்டு சுடர் சொல்றாங்கம்மா, மற்றவங்களோட பொருள் நமக்கு எதுக்குமா, முதல்ல நேர்மையாவே நடந்து பழகுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் தப்பா இப்படி யோசனை பண்ணி தான் எல்லாமே தப்பா போய்கிட்டு இருக்குமா. முதல்ல நீங்க நேர்மையா நடந்து பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. போது நீ நிறுத்து, சோத்த முதல்ல தின்னு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சே, நம்ம ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்தோம்னா இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுடர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மயில சொல்றாங்கம்மா, நீ என்ன சொல்றியோ அது படி நான் நடந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும், சரி விடு, நாளைக்கு ஹியரிங் வருது கோர்ட்டுக்கு, அதுல நான் சொல்ற மாதிரி செய்,
நீ ஏதாச்சும் உன்னோட வார்த்தைகளை விட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். மா நீ என்ன சொல்றியோ சரி, நான் செய்யறேன். எப்படியாச்சும் நான் மாமா கூட வாழணும், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம மயிலுன்னு சொல்லிடுறாங்க. என்னையா நின்னுட்டு இருக்க, போய் சோத்தை போட்டு தின்னு முடிச்சுட்டு 2 பேரும் வக்கீல் கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். சரி பாக்கியம் அப்படின்ட்டு போய் நிம்மதியா போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு மாணிக்கம். பாத்தியா உங்க அப்பனா ஏதாச்சும் கவலை இருக்கா? ஒன்னா எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டாட குடிக்க சந்தோஷமா போன் பேச, இதுதான் இவருக்கு வேலை. நம்மளை பத்தி ஏதாச்சும் நினைச்சுக்கிறாரா ஒன்னா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் விடுமா விடுமா, அவர் புத்தி அவ்வளவுதான், என்ன பண்றது விடு அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணிக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப பாக்கியம் மாணிக்கம் 2 பேரும் வக்கீல பார்க்க போலான்னு முடிவும் பண்ணிடுறாங்க. 2 பேரும் வக்கீல பாக்குறதுக்கும் போறாங்க. போற வழியில பார்த்தா கரெக்டா பாண்டியனும் சரவணன் 2 பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க. பாகியும் மாணிக்கவும் நடந்துதான் வந்துகிட்டு இருக்காங்களா. இவங்கள பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுறாரு சரவணன். வண்டி நிறுத்திடுறாரு. சரவணன் கிட்ட அப்பவே சொல்றாரு பாண்டியன், வேண்டாண்டா அவங்கள பார்த்து கோவத்துல ஏதாச்சும் ஒரு நீ பேச அவங்க பேச ஏதாச்சும் பெரிய சண்டையில போய் விட்டுரும், வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் இல்லப்பா, அவங்கள 2ல 1 கேட்கணும். மயில அனுப்பிச்சு அழுங்காம சமாதானம் பேசணும்னு பாத்திருக்காங்க பாருங்கப்பா, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் வண்டியை விட்டு இறங்கி மாணிக்கத்துக்கிட்ட வேக வேகமா போன சரவண யோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பாக்குறாரு மாணிக்கம். பார்த்தா சரவணன், மாப்பிள என்ன மாப்பிள மறுபடியும் நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களா மாப்பிள அப்படின்னு கேட்கும். யோ உன் பொண்ணு மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன், நான் எப்படியா சமாதானம் பண்ணுவேன்? நீங்க 2 பேரும் தானே பேசி அவளை கடைக்கு அனுப்பிச்சு விட்டு எங்க கடையவே நாரடிச்சு விட்டுட்டீங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் அசிங்கமா பேசுற அளவுக்கு பண்ணிட்டீங்களா ஐயா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லும் போதே உடனே பாக்கியம் சும்மா இருப்பாங்களா? நிறுத்துங்க மாப்பிள, அவ பாவம், அவ உங்க மேல இருக்க பாசத்துலதான் இத்தையும் செஞ்சுட்டு இருக்கா, நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க மாப்பிள அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே கொள்ள வெறியில இருக்கிறாங்க பாக்கியத்து மேல. நீ சும்மா இருப்பாங்களா? சரவணா இங்க பாருங்க, வயசான ஆளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாண்டியன் நினைக்கிறாரு, ஆஹா என்னையும் விட்டோம்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்றாருன்னா, டேய் சரவணா முதல்ல வாடா அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா விடுங்கப்பா, அவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, இங்க பாருங்க உங்க பொண்ணு கூட இனி என்னால வாழவே முடியாது, நீ என்னதான் தலகலா நின்னு தண்ணி குடிச்சேனாலும் உன் பொண்ணு கூட நான் வாழ முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், பாருங்க சம்மந்தி எப்படி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்லவும் பாண்டியனுக்கு கோவம் வந்துடுது. ஐயோ என்னையா நினைச்சிட்டு இருக்கிற, பூரா பொய் பித்தலாட்டம் எல்லாமே மறைச்சது பூரா நீங்க தான், ஆனா எங்க மேல படிய போட்டீங்க, என்னமோ நகை நாங்க என்னமோ நகைய கவரிங் நகை நாங்க கொடுத்த மாதிரியும் உங்க பொண்ணு பெரிய ஒழுக்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுது. ஐயோ என் பொண்ணை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா, என் பொண்ணு ஒழுக்கமானவதான், ரொம்ப நல்லவதான், என்ன அப்படி இப்படின்னு கொஞ்சம் பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். என் பொண்ணு ஒழுக்கம் இல்லாதவன்னு சொன்னதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லவும், அட அம்மா வாய் தவறி வந்துருச்சுமா, சொல்ற கேளு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இருந்தாலும் தையா தக்கான்னு குதிக்கிறாங்க பாக்கியம். அங்க எல்லாரும் கூடிடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லவும், ஐயா நீங்க எல்லாரும் இருந்து கேளுங்கய்யா, என் புள்ளைய ஒழுக்கம் கட்டவன்னு சொல்றாங்க, ஏன் தான் இங்க நிக்கிறானு, இவன் தான் என் புள்ளையோட புருஷன், இவன் ஏமாத்தி என் பொண்ணை துரத்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னு, என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்னு வேற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க உண்மை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, அவெல்லாம் ஒரு மனுஷியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வயசு அதிகம் அந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் படிக்காதது, வேலைக்கு போனது, குழந்தை பிறக போகுது அப்படின்னு சொல்லி கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொன்னது, இது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ பாக்கியம் சொல்றாங்க, இது எல்லாம் அப்பட்டமான பொய் 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 அப்படின்னு மக்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் கூட்டிருது. இதுலதான் கோபம் வந்துருது சரவணனுக்கு. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, இது எல்லாம் உண்மையை நடந்தது எல்லாத்தையும் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குதா? ஐயா இவன் இதைத்தான் மறைச்சாங்களோ இல்ல வேற என்னத்தான் மறைச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கும் போதே பாண்டியன் சொல்றாரு, 80 பவுன் போடுறேன்னு சொல்லி போட்டாங்க, அதுல 8 சவரன் தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங்க, நாங்க 80 பவுன் போடுன்னு கூட சொல்லிங்க, இவங்களா சொல்லி போட்டுக்கிட்டு கடைசியில எங்களை ஜெயில மாட்டி விட பார்த்தாங்க அப்படின்னு அவரு அந்த கதையை பூரான்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஷேமாயிருது பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும். இங்க பாருங்க சம்மந்தி, இது நம்ம 2 பேத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம், இதே இதுக்கு ஊரு முன்னாடி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாணிக்கம் கேட்கவும், ஏயா நாங்க பேசாம தான் இருந்தோம், நீங்க தானே பேசி பேசி இதெல்லாம் சொல்ல வச்சீங்க அப்படி
அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா சரவணன் சொல்றாரு, ஏமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நிஜமானே உன் பிள்ளைக்கு இதுதான் கல்யாணமா இல்ல இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் வாங்கி என்னை ஏமாத்தி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா அப்படின்னு சொன்னோனேவே கோபம் பயங்கரமா வந்துருது. இங்க பாரு, என் பொண்ணை பத்தி தப்பா இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்படிங்க நான் அப்படித்தான் பேசுவேன். உன் பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இனிமேல் அவ இங்க வாழ முடியாது. எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாலும் நான் எங்கேயாச்சும் ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லவும் வாக்கியம் சொல்றாங்க. ஓ அப்படி நீ வர்றியா? சரி சரி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்ககிட்ட சேலஞ்சாவே நான் சொல்றேன். என்ன ஆனாலும் சரி உன் கூட என் பொண்ண வாழ வைப்பேன். இத உங்ககிட்ட சேலஞ்சாவே நான் விடுறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சரவணனும் சொல்றாங்க. பார்க்கலாம், போ போ கிளம்பு, காத்து வரட்டும். வேணும்னாலும் பாரு, அடுத்த ஹியரிங்லயே உன்னையும் என் பொண்ணையும் சேர்த்து வாழ வைக்கல என் பேரு பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம். அதுக்கு சரவணன் சொல்றாரு, ஆமா ஆமா பாக்கியங்கிற பேரை மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாண்டியன் இன்னிவிட்டா பெரிய சண்டை ஆயிரும்னு சொல்லிட்டு வாடா முதல்ல போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் சத்தம் போட்டுக்கிட்டே தான் போறாரு சரவணனும். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த மாணிக்கம் பாக்கியத்திட்டு சொல்றாங்க, ஐயோ என்னம்மா பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எல்லாம் கலைஞ்சு போங்க, அதான் சண்டை முடிஞ்சிருச்சு, போங்க போங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டு பாக்கியத்துக்கிட்ட மாணிக்கம் சொல்றாரு, என்ன பாக்கியம் இவ்வளவு தில்லா நீ சவால் விடுற? நீ கண்டிப்பா யோசனை வச்சிருப்ப, நீ புத்திக்காரிதான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் புத்திக்காரியா இல்லாம உன் கூட எல்லாம் எங்க குடும்பம் நடத்துறது, முதல்ல வாயா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பாக்கியம் மாணிக்கத்தை. மாணிக்கம் போற வழியிலே கேக்குறாரு, அப்படி எங்கதான் நம்ம இப்ப போறோம்? வேற எங்க போறோம்? அப்படியே சொன்ன மாதிரிதான் வீட்லயே சொன்னேன்ல, வக்கீல பார்க்க போறோம் அப்படிங்கவும், அதான் இவங்க சண்டை ஓட்டு போயிட்டாங்களே, வக்கீல் தேவையா, நம்ம பார்க்கணுமா இப்ப? யோ பேசாம வாய மூடிட்டு வா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்போ வக்கீல பாக்குறதுக்காக பாக்கியமும் மாணிக்கமும் 2 பேரும் போறாங்க. வக்கீலையும் மீட் பண்றாங்க. வக்கீல் கிட்ட பாத்தீங்கன்னா சில பல விஷயங்களை சொல்றாங்க. அம்மா கவலையே படாதீங்கம்மா, உங்க பொண்ணு அந்த ஆளு கூட சேர்ந்து வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு இல்ல இல்ல நம்ம பொறுப்பு, விட்டுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்கம் கேக்குறாரு, ஐயா இதெல்லாம் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ணலையா, நான் பாத்துக்கிறேன் விடுங்க அம்மா, தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாக்கியத்துக்கிட்ட வக்கீலும். இப்ப சரவணன் பாண்டியன் 2 பேரும் கடைக்கே போகல, செம்ம அப்செட்ல வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு எல்லாம் பதறி போய் கேக்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்பவே கதிர் சொல்றாரு, அந்த அம்மாலாம் சாமானிப்பட்ட ஆள் இல்ல, அவங்க போட்ட நகையை போலி நகையா போட்டுட்டு நம்ம போலி நகையை கொடுக்குறோம்னு சொல்லி போலீஸவே ஏமாத்த பார்த்த ஆளு. இந்த அம்மாலாம் சாமானியப்பட்ட ஆள் இல்ல, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லும் போதே செந்தில் சொல்றாரு, அப்படி என்னடா அந்த அம்மா மேல அவ்வளவு பயம் உனக்கு? அது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம், அவங்கள சும்மாலாம் விட முடியாது, அண்ணனுக்கு இப்பவே டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். மா நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லவும் சரவணன் சொல்றாரு, டேய் எப்படி இருந்தாலும் அவகிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு தாண்டா மத்த வேலையை என்னால் இல்லாட்டி நிம்மதியா இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, அதான் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்குதுல, பாக்கலாம் விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க யாரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மயிலோட வீட்டுல போய் எவனும் பேசுறதோ சண்டை போடுற வேலையோ வச்சுக்காதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லும் போது கோமதிக்கு கோவம் வந்துருதுங்க. ஏங்க அவள் ரோட்ல வச்சு அப்படி பேசியிருக்கா, நீங்க பாட்டுல சும்மா விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நானும் உன் மயங்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், பேசாதன்னு அவன் கேட்டானா போய் சண்டை இழுத்து வச்சுட்டான். நான் எத்தனை தடவை தான் சொல்லட்டும், இங்க பாரு இப்ப சொல்றதான் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, அவங்க வீட்டுல போய் சண்டை போடுற வேலையெல்லாம் எதுவும் வச்சுக்காதீங்க, எதுவும்னாலும் நம்ம கோர்ட்ல பேசிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. எல்லாரும் சரிங்கிற மாதிரிதான் அமைதியா இருந்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது. இதுல பாத்தீங்கன்னா ஹியரிங் வேற வர சொல்லிட்டாங்க மயிலையும் சரவணன் ஹியரிங்காக அங்க இருந்து கிளம்பி போறாரு. கூடவே பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கோமதியும் போறாங்க. அப்போ கதிர் சொல்றாரு, அந்த அம்மா அத்தனை சண்டை போட்டிருக்கு, நம்ம எதுக்கும் கூட நம்ம போலாம் அப்படின்னு செந்தில் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. ஆமாண்டா கரெக்டா, நம்மளும் போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத நம்ம மீனா கேக்குறாங்க, எங்கெங்க போலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல அண்ணனுக்கு இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குதுல்ல, அதனால நானும் கதிரும் போலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அப்ப நானும் வரேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நீ வேண்டாம் மீனா, எதுக்கு அப்படியும், இல்லைங்க பரவாயில்லைங்க வர்றேங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொன்னோடனே, நீ மீனா சும்மா இருப்பாங்களா? உடனே ராஜிக்கு காலை போட்டு, நான் இங்க கோர்ட்டுக்கு போறேன் நீயும் வரையா அப்படின்னு கேட்கவும், நானும் வர்றேன்க்கா, நான் கதிர் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜி கதிரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா முன்னாடியே சரவணன் பாண்டியன் கோமதி 3 பேர் கிளம்பி போயிருப்பாங்க. இவங்கெல்லாம் வர்றது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மீனா செந்தில் 2 பேரும் தனியா வர்றாங்க. எல்லாரும் கோர்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குள்ள போகும்போது சரவணனும் பாண்டியன் கோமதி 3 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரும் வரத
போனதை பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப கோர்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்லப்பா, அந்த பொம்பளை அப்படி ரோட்ல பேசிட்டு போச்சு, அந்த அம்மா பேசுனதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு, அதுதான் பேசாம இங்க வர்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சுப்பா, அதான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இலை, ஏன்டா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்ன சொல்ல போறாங்க, கோர்ட்ல வக்கீல் ஏதாச்சும் பேச போறாரு, ஜட்ஜி தீர்ப்பு சொல்ல போறாங்க, அதுவும் தீர்ப்பு இன்னும் 2 3 தடவை இழுத்து தானே சொல்ல போறாங்க, அதுக்குள்ள எதுக்கு அப்படின்னு சொல்லவும் கோமதி சொல்றாங்க, ஆமாண்டா நாங்க 3 பேர் வந்தா போதாதா அப்படின்னு சொல்லும் போதே சரவணன் சொல்றாங்க, நீங்க யாருமே வர வேண்டியதில்லை, நான் மட்டுமே கூட இந்த கேஸை முடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் இருக்கட்டும் விடுன அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கேஸா போய்கிட்டு இருக்கு. இப்பதான் வந்து நம்ம மயிலு சரவணன் கேஸ கூப்பிடுறாங்க. ஹியரிங் வருது. மயிலு சரவணன், மயிலு சரவணன், மயிலு சரவணன் கூப்பிடுறாங்க. சரவணன் போய் கூண்டுல போய் நிக்கிறாரு. ஆனா மயிலை காணோம். ஏன்டா மயிலை காணாமே அப்படின்னு யோசனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மயிலோட அம்மா மட்டும் வந்து கூண்டுல வந்து ஏறி, ஜட்ஜையா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க ஜட்ஜையா. அம்மா எதுனாலும் நீங்க வந்து நேரடியா சொல்லக்கூடாதுமா, உங்க தரப்பு வக்கீல் வாதாடுறவர் இருப்பார்ல, அவரை வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே யுவரானர் அப்படின்னு எழுந்திரிச்சு வர்றாரு வக்கீல். இந்த அம்மா வந்து பேசுறாங்க, நீங்க என்னங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. இல்ல யுவரானர், இவங்க பேசணும்னு சொன்னாங்க, அதான் யுவரானர் அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன விஷயம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், யுவரானர் என் கட்சிக்காரர் தங்கமயில் இப்போ வர முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு அவங்களுக்கு யுவரானர், அவருடைய கணவரை நினைச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு யுவரானர் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு ஜட்ஜும் கேக்குறாங்க. ஐயா ஒரு நல்ல விஷயம் தாங்க ஐயா நடந்திருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. என்ன நல்ல விஷயம் எனக்கு புரியலையே, வக்கீல் கிட்ட கேக்குறாங்க. ஜட்ஜி என்னது நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே, ஐயா அதை நான் சொன்னாதான், அது என் வாயில சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், நானே சொல்றேங்க ஐயா அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. சரி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா என் பொண்ணு தங்கமயில தங்கமான பிள்ளைங்க, என் புள்ள எப்ப பார்த்தாலும் அவங்க புருஷனை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டு அண்ணன் தண்ணி இல்லாம ரொம்ப சோர்ந்து போய் கிடந்தா. ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஐயா, அதனால நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி போய் பார்த்தா அவ சாப்பிடாதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் மயக்கம் தெளிய வச்சு ஊசி எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 3 டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எதனால பேச முடியும்னு சொல்லிட்டாங்க ஐயா. நாங்களும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்த பின்னாடி தாங்க ஐயா தெரியுது என் பொண்ணு தங்கமயில கர்ப்பமா இருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னேவே சரவணன் சொல்றாரு, ஐயா இவங்க சொல்றத நம்பாதங்க ஐயா, முதல்லயும் இது மாதிரிதான் சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க ஐயா, இவங்க சொல்றத மட்டும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா கொஞ்சம் இருங்க, அவங்கதான் பேசிட்டு இருக்காங்கல்ல, உங்களோட சான்ஸ் வர்றப்ப நீங்க பேசலாம், இடையில குறுக்க பேசக்கூடாது, அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜட்ஜு. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, ஐயா என் பொண்ணு முழுகாம இருக்கிறாங்கன்னு சொல்லி டாக்டரே எங்ககிட்ட சொன்னாங்க ஐயா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மனசுக்கே ரொம்ப ஆறுதலா இருந்ததுங்க ஐயா, அந்த புள்ள 1.5 மாசமா முழுகாம இருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரி காலகட்டத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, புருஷனோட அரவணைப்புல சந்தோஷமா இருக்கணும், அப்பனா தான் வயித்துல வளர்ற புள்ளைக்கு ஆரோக்கியமும் கூட. நீங்களே சொல்லுங்க ஐயா, இந்த சூழ்நிலையில புருஷன் கூட வாழாம தனியா இருக்கிறது நல்லதா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே, யுவரானர் தயவு செய்து கேளுங்க யுவரானர், அந்த அம்மா சொல்றது எல்லாமே போய், அப்போ அப்படிதான் கர்ப்பமாயி இருக்காங்கன்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் காமிச்ச பின்னாடி தெரிஞ்சது இவங்க எல்லாமே பொய் சொல்றாங்கன்னு யுவரானர். இப்பவும் சொல்றேன், அவங்க பொய் தான் சொல்றாங்க யுவரானர், நீங்க நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், ஐயா நான் சொல்றது உண்மைதாங்க ஐயா, வேணாலும் டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் சொல்றாரு, உண்மைதாங்க ஐயா, நானும் கூட போய் பார்த்துட்டு வந்தேன், டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணிட்டேங்க ஐயா, அவங்க நிஜமானே பிரெக்னண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் பாண்டியனுக்கு சந்தோஷம், ஆனா கோமதி ஒரு பக்கத்துல சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கத்துல இல்ல இல்ல இவ போய் தான் சொல்லுவா அப்படின்னு அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க. அக்கா இது நிஜமானே உண்மையா இருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், அதான் ராஜி எனக்கும் தெரியல, உண்மையா இருந்ததுன்னா அவ்வளவுதான், மாமா வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. ஏக்கா அப்படி சொல்றீங்க? அட ஆமா ராஜி, இப்போ கர்ப்பமா இருந்தா கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மாமாவையும் மயிலக்காவையும் சேர்ந்து வாழதான் சொல்லுவாங்க, நீ என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜு சும்மா இருப்பாரா, ஆதாரம் இல்லாமலாம் நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாது, அதனால அடுத்த ஹியரிங்ல டாக்டரை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே, யுவரானர் அடுத்த ஹியரிங்ல வேண்டியதில்லை யுவரானர், இந்த ஹியரிங்ல நாங்க டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. அப்ப கூட்டிட்டு வாங்க, ஏன் இன்னும் தாமதம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜு கேட்டோன்னே, இதோ இப்பவே கூட்டிட்டு வரேன் யுவரானர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு டாக்டர் பூங்கோதை, டாக்டர் பூங்கோதை, டாக்டர் பூங்கோதைன்னு கூப்பிடுறாரு டவாலி. அதுக்கப்புறம் டாக்டர் பூங்கோதை வர்றாங்க. கூண்டுல ஏறி நின்னு டாக்டர் பூங்கோதை நான் தான் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அம்மா, தங்கமயிலோட அம்மா சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேக்குறாரு ஜட்ஜு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஐயா 100க்கு 100 உண்மைதாங்க ஐயா. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு தடவைக்கு 2 தடவையே நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த தங்கமயில் கர்ப்பமா தான் இருக்காங்க. ஒரு 1.5 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க ஐயா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்பயும் உட்காந்துட்டு இருந்த சரவணன் எழுந்திரிச்சு, யுவர் ஆனர் நம்பாதீங்க, இவங்கள காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அப்படிலாம் இல்லைங்க ஐயா, எந்த காசும் வாங்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. உண்மையை தான் நான் சொல்றேன். இது உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான ரிப்போர்ட்டும் உங்களுக்கு இப்போ சப்மிட் பண்ணியிருக்காரு வக்கீல், நீங்க அதை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டரும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. பார்த்துட்டு இது எல்லாமே உண்மையா தான் தெரியுது அப்படின்னு ஜட்ஜும் சொல்றாரு. அப்பதான் பாக்கியம் சொல்றாங்க, ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா, கர்ப்பமா இருக்க புள்ள இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டா நாளைக்கு பிறக்க போற அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதுக்காகனாச்சும் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், நீங்க தான் யோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஜட்ஜி யோசனை பண்றாரு. யோசனை பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்க லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கேஸ விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜட்ஜி கிளம்பி போயிடுறாங்க. சரவணன் செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அப்பா இதை விடக்கூடாதுப்பா, எப்படியாச்சும் என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவங்க பிளான் போட்டிருக்காங்க. கர்ப்பமாலாம் அவ இல்லப்பா, அவ பொய் சொல்றாப்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய் சரவணா கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இல்லப்பா, அவ கர்ப்பமா இருக்க மாட்டாப்பா, பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. கதிர் சொல்றாரு, அண்ணா இருண்ணே என்னன்னு பாக்கலாம், ஜட்ஜு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் இருண்ணே அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, இல்ல அவங்க பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க, அண்ணன் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. டேய் கொஞ்சம் நீ அமைதியா இரேண்டா அப்படின்னு பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிஞ்சிருது. ஜட்ஜும் வர்றாங்க. சரவணன் தரப்புல வாதாடக்கூடிய வக்கீல் இருக்காருல, அவர் வர்றாரு. அவர் வர்றப்பே கேக்குறாரு பாண்டியன், என்னங்க இப்படில இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்றாரு, சார் இதுக்கு சான்ஸே இல்ல சார், இவ பொய் சொல்றா, நீங்க எப்படியாச்சும் பேசி இத சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி அந்த பொண்ணு நிஜமானே கர்ப்பமா இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் தம்பி, என்னன்னு யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு வக்கீலும். அதுக்குள்ள ஜட்ஜும் வந்துட்டாரா, எல்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் ஆஜராக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சரவணனோட கேஸும் வருது. சரவணனை கூண்டுல கொண்டு நிறுத்தி வைக்கிறாங்க. ஜட்ஜு சொல்றாரு, அந்த பொண்ணு உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கவும், ஐயா அந்த ரிப்போர்ட்டை நம்பாதீங்க ஐயா, பொய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பண்ணி சொல்றா? ஆமாங்க ஐயா, அவ கர்ப்பமா ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு கேட்கவும், ஐயா நானும் இந்த மயிலும் ஒண்ணு சேர்ந்து வாழவே இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளாவே அவகிட்ட இருந்து விலகிதான் இருக்கேன், அவ சொல்றது புறம் போய் அவ கர்ப்பமாகறதுக்கு சான்ஸே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு சரவணன். இப்போ மயிலோட தரப்பு வக்கீல் இருப்பார்ல, அவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன மிஸ்டர் அருணாச்சலம், நீங்க ஒரு பக்கம் வாதாடிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்னன்னா சரவணன் என்ன சொல்றாரு, அவங்க கூட சேர்ந்து வாழவே இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லவும், ஐயா அப்பட்டமா பொய் சொல்றாரு ஐயா, உங்களுக்கு தான் நான் ரிப்போர்ட்டே காமிச்சிட்டேன், இன்னமும் வேணாலும் உங்களுக்கு சாட்சி கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குசு குசுன்னு யாரோ ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொல்லி விடுறாரு. சொல்லி விட்டோன்னே சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜூனியர் வக்கீல் தாங்க அது, அவர் போறாரு. போயிட்டு ஒரு வீல் சேர்ல யாரோ கூட்டிட்டு வர்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மயிலு தான். அப்போ வாக்கியம் சொல்றாங்க, ஐயா புள்ளைய நடக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஐயா, அதனாலதாங்க ஐயா நான் வீல் சேர்ல கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. வீல் சேர்ல வர்றாங்க மயிலும். அப்ப ஜட்ஜு சொல்றாரு, வீல் சேர்லயே உட்காந்துக்கமா, நீ கூண்டுல ஒண்ணும் ஏறி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ சொல்லுமா, உன் புருஷன் என்னடானா நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீயும் உன் புருஷனும் உன்னோட சண்டைக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்னடானா கர்ப்பமா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, என்னமா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா நம்ம ராஜியும் மீனா கோமதி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி இவன் என்னடானா இவ கூட சேர்ந்தே வாழலைங்கிறா, அவன் என்னடானா கர்ப்பமா இருக்கிறேங்கிறா, மறுபடியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன ஆகுமோ பயமா இருக்குதுடி அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அத்தா இருங்கத்த, என்னதான் பேசுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலு சொல்றாங்க, யுவர் ஆனர் இது எல்லாமே உண்மைதான் யுவர் ஆனர், நான் கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான், இவங்க எங்கூட சேர்ந்து வாழ்ந்தாக அப்படிங்க. பொய் சொல்றா யுவர் ஆனர், பொய் சொல்றா, ஏய் பொய் புழுகி, பொய் சொல்லாதடி, உங்க அம்மா மாதிரியே நீயும் பொய் புழுகிட்டு இருக்காத, அத்தனையும் பொய் யுவர் ஆனர், இவங்க குடும்பமே பொய், இவளும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யுவர் ஆனர் இல்லைங்க யுவர் ஆனர், மாமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்றதுதான் உண்மை. மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, உங்களை விட எனக்கு 2 வயசு அப்படிங்கறது தெரிஞ்சோடனே நீங்க பயங்கர டென்ஷனா எங்கூட சண்டை போட்டீங்க ஞாபகம் இருக்குதா, சண்டை போட்டுட்டு குடிச்சிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க.
திருன்னு முழிக்கிறாரு. யோசனை பண்ணி பார்க்குறாரு. அன்னைக்கு குடிச்சிட்டு வந்தனா, குடிச்சிட்டு வரலையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வந்த அன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாமா. அன்னைக்கு தான் நடந்தது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லவே இல்ல அவ பொய் சொல்றா. நான் குடிக்கவே இல்ல யுவர் ஆனர் அப்படின்னு இவரும் எவ்வளவோ வாதாடுறாரு. அப்போ மயில் தரப்பு வக்கீல் சொல்றாரு, யுவர் ஆனர் குடிச்சிட்டு வந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. காலையில எழுந்திரிச்சாவும் ஞாபகம் வர்றது கஷ்டம்தான். இதெல்லாம் எங்க யுவர் ஆனர் ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல யுவர் ஆனர் நான் குடிக்கவே இல்ல யுவர் ஆனர் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு சரவணன். சரிப்பா நீ குடிக்கலதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த முடிவுப்படி நான் இப்ப நடக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நான் தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. என்னது அப்படின்னு எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. மயிலு கர்ப்பமா இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆனா கர்ப்பமா மயிலு இல்லைன்னு சரவணன் சொல்றாரு. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த கோர்ட்டோட சார்பா ஒரு டாக்டரை நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ண போறோம். அந்த டாக்டர் வந்து மயிலை செக் பண்ணி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் அந்த மயிலு பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யுவரானர் நீங்க செக்கே பண்ண வேண்டாம் யுவரானர். அவன் சொல்றது பூரா பொய் யுவரானர் அப்படின்னு இவரும் எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்குறாரு சரவணனும். ஆனா வேலைக்கே ஆகல. இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி எழுந்திரிச்சு போயிடுறாரு. வேற வழி இல்ல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் வர்றாங்க. மயில டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் கூட்டிட்டு போறாங்க. அப்போ சரவணன் சொல்றாங்க, இல்ல இல்ல நானும் கூட போறேன். இவங்க கிட்ட எப்படியாச்சும் பொய் சொல்லிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் செந்தில் சொல்றாரு, ஆமாப்பா அண்ணன் சொல்றது 100% சரிதான். அந்த அம்மா என்ன வேணாலும் செய்யும். நம்ம உடனே கூடவும் போகணும் அப்படின்னு சொல்லும் போது கோமதி சொல்றாங்க, ஆமாங்க நம்மளும் கூட போலாம் அப்படின்னு சொல்லும் போது வக்கீல் கரெக்டா வர்றாரு. சார் நம்மளும் கூட போலாங்க சார். அதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு வக்கீலும். ஐயா என் வயித்துல பாலை வாத்தங்கய்யா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி அவங்க குடும்பம் எல்லாருமே மயிலுக்கு கூட்டிட்டு போறாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போறாங்க. மயிலுக்கு செக் பண்ணி பாக்குறாரு டாக்டர். இந்த லேடி டாக்டர் அப்புறம் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டும் எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்க இனி கோர்ட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சரவணன் சொல்றாரு, டாக்டர் அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரிப்போர்ட் எப்படி நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு கேக்குறாங்க. தம்பி இப்ப அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு உரிமையும் இல்ல. ஜட்ஜி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகுது சரவணனுக்கு. பாண்டியன் சொல்றாரு, டேய் அதுதான் நீ பார்த்துட்டே இல்லடா. நம்ம கண்ணு முன்னாடிதான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மயிலு பிரெக்னெண்டா இருக்காது. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, நீ தைரியமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாண்டியன் அவங்க குடும்பத்துல எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் அப்புறம் மறுபடியும் கேஸ் இவங்களுக்கு ஹியரிங் வருது. சரவணன் அந்த கூண்டுல நின்னுட்டு இருக்காரு. மயிலு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மயில் தரப்பு வக்கீல் இருக்காருல அவரு வந்து அந்த ரிப்போர்ட்டை ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி படிச்சு பாக்குறாரு ஜட்ஜு. ஐயா படிச்சு பாத்துட்டீங்கல்ல, இவ கர்ப்பமா இல்ல பொய் தானே சொல்லியிருக்காங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும் அப்படி பாக்குறாரு. எல்லாத்தையும் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாரு. என்னடா இது இவர் இப்படி முழிக்கிறாரு, ஏண்டி இவர் இப்படி முழிக்கிறாரு, எல்லாத்தையும் இப்படி பாக்குறாரு. ஒருவேளை மயில் நிஜமானே கர்ப்பமா இருப்பாளோ அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி மீனா கிட்ட, அத்தை அதெல்லாம் இருக்காதத்த, மாமா தான் அவ்வளவு கான்பிடென்டா சொல்றாருல கர்ப்பமா இருக்க மாட்டாங்கன்னு, அப்புறம் என்ன பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பயங்கர ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜட்ஜு சொல்றாரு, இந்த ரிப்போர்ட்ல இப்ப என்ன வருதுன்னா மயிலே கர்ப்பமா தான் இருக்காங்கன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னு எல்லாரும் அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. மயிலுக்கு அப்பதான் மனசுக்குள்ள சிரிப்பே வருது. பார்த்தே இல்ல அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட காமிக்கிறாங்க. பாக்கியம் மயிலை பார்த்து, மயில அப்படியே பாக்கியத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சரவணன் மண்டைய பிச்சுக்கிறாரு. யுவர் ஆனர் இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் யுவர் ஆனர். இது வரைக்கும் எதுவுமே உண்மையே சொன்னதில்ல யுவர் ஆனர், பொய் தான் சொல்லியிருக்காங்க. சோ இன்னொரு டாக்டரை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதுக்கு ஜட்ஜு சொல்றாரு, இங்க பாருங்க அவங்க சொன்னதும் கூட பொய்ன்னு சொல்லியிருக்கலாம். இது நான் உத்தரவிட்டு எடுத்த டெஸ்ட். சோ இதுல பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான். அதனால மயிலுக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரவணன் மயிலு கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சரவணனும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்போ ஜட்ஜு சொல்றாரு, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கும் உன் மனைவிக்கும் உன்னோட அரவணைப்பு ரொம்ப தேவை. அதனால நீ கூட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலோட வக்கீல் சொல்றாரு, யுவர் ஆனர்
சரவணனோட குடும்பத்துல போய் மயில் வாழ முடியாது. ஏற்கனவே பல கொடுமைகளை அங்க அனுபவிச்சுட்டாங்க. உங்களுக்கே நான் வீடியோவையும் நான் முதல்லயே போட்டு காமிச்சிருக்கேன். மயிலை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவங்க மாமியார் எப்படி விட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல. சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க மயில். அதனால தங்க மயில் அவங்க மாமியார் வீட்டுல போய் வாழ முடியாது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை யுவரானர் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஜட்ஜு சொன்னோன்னே, ஐயா மயிலையும் அவங்க கணவர் சரவணனையும் தனி கொடுத்தன வச்சிடலாம், 2 பேரும் தனியா வாழட்டும் அப்படின்னு சொல்றாங்க. யுவரானர் வேண்டாம் யுவரானர், அவங்க சொல்றதை நம்பிட்டு நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க யுவரானர் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்றாரு. இந்த தனி கொடுத்தன வைக்கணும்னு சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில இருக்காரு பாண்டியன், கோமதி, அப்புறம் மத்தவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க. சரவணனும் சொல்றாரு, யுவரானர் அவ சொல்றதை நம்பிட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க யுவரானர், பிளீஸ் யுவரானர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜட்ஜு வந்து கேக்குற மாதிரி இல்ல. இங்க பாருப்பா, உன் குழந்தைக்கும் உன் மனைவிக்கும் நீதான் பொறுப்பு, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பாதுகாப்பா இருக்கணும். அதனால நான் இப்ப என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னா, சரவணனும் மயிலும் சேர்ந்து வாழணும். அந்த குழந்தைக்காக அவங்க சேர்ந்து வாழணும். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன முடிவோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமும் இவங்க 2 பேருமே தனியா தான் வாழணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வாங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ மயிலு சரவணன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் வாழணும். அதுவும் மயிலு சரவணன் 2 பேர்த்தையும் தனி கொடுத்தன வச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போதே வக்கீல் எழுந்திருச்சு, ஐயா இன்னொரு ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு ஜட்ஜும் கேக்குறாரு. இல்லைங்க, இந்த சரவணனோட குடும்பத்துல இருக்கவங்க யாரும் அவங்க வீட்டுக்கு வர்றதோ போறதோ வேண்டாங்க, எப்படி இருந்தாலும் குழந்தையை கலைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ இதனை இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. அத்தா இங்க பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க, இவ பயங்கர வில்லாதி வில்லிடி அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. ஆமாங்க அத்தா அப்படின்னு மீனா ராஜி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜு சொல்றாரு, சரி இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரவணனையோ மயிலையோ சரவணன் வீட்டு தரப்பினர் யாருமே வந்து பார்க்க கூடாது, பேசக்கூடாது, போனும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மயிலுக்கு மயிலோட அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. வக்கீல் செம்மையா வாடதாடுறாப்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மாணிக்கமும் இப்ப சரவணன் சொல்றாரு, யுவரானர் இதெல்லாம் பெரிய தப்பு யுவரானர், வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா இதுதான் நடக்கணும், நீ குழந்தை பிறந்த பின்னாடி நீ உன் வீட்டு கூட பேசிக்கோ, அதுக்கப்புறம் நீயும் உன் மனைவியும் சேர்ந்து உன் குழந்தைக்காக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுனா வாழுங்க, இல்ல அப்பயும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வந்து மறுபடியும் கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றோம். இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரவணனோட வீட்டுல இருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதே, யுவரானர் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு ஜட்ஜும் சொல்றாங்க. இல்லங்க யுவரானர், என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தன வச்சா அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் வேணுமில்ல யுவரானர், அதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் மிஸ்டர் சரவணன், நீங்க என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜு. அப்போ என் அப்பா கூட தான் யுவரானர் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் அப்பா கடையில தான் வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜு சொல்றாரு, அவங்க குடும்பத்தவே பார்க்க வேண்டாம்னு சொல்றப்போ அவங்க அப்பா கடையில எப்படி இவர் வேலை செய்ய முடியும், அதனால வேற பக்கம் நீங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லும் போதே, யுவரானர் நான் ஒண்ணு பேசுறேங்கய்யா, நான் என்னோட ஐடியாவை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா உங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா விதத்திலும் உரிமை இருக்கு, நீங்க பேசலாம் அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. அவங்க அப்பாவே ஒரு சின்னதா ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா போதுங்கய்யா, இவங்க குடும்பத்தை தாட்டிக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரவணனுக்கு தனியா மிஸ்டர் பாண்டியன் கடை ஒண்ணு வச்சு கொடுக்கணும், அந்த கடைக்கு மிஸ்டர் பாண்டியனோ அவங்க சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே வரக்கூடாது, சரவணனும் அவங்க மனைவியும் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுறாரு. இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாகுது, செம்ம கோவத்துல தான் இருக்காரு பாண்டியனும். ஜட்ஜி சொல்றாரு, இப்போ தீர்ப்பு கொடுத்தாச்சு, மயிலு சரவணன் 2 பேரும் தனி கொடுத்தன போகணும், ஒன்னா சேர்ந்து வாழணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும். அதே மாதிரி சரவணனுக்கு அவங்க அப்பா மிஸ்டர் பாண்டியன் ஒரு கடையை வச்சு தரணும், சரவணனும் மனைவியும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானம் வர்ற அளவுக்கு அந்த கடையை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு விட்டுறாரு. இது வந்து இன்னும் 1 வாரத்துக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நம்ம சரவணனோட வக்கீலும் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்லாம் கேக்குறாரு. ஆனா கேக்குற மாதிரி இல்ல ஜட்ஜு. இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனைனா இவங்க 2 பேத்தையும் டிவோர்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனா இப்போ அந்த பொண்ணோட வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பார்த்துதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது, இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி எழுதிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண முடியும், அப்படியே மண்டை குழம்பி போய் இருக்காங்க சரவணன். வேற வழி இல்ல,
பாண்டியன் இதை செஞ்சுதான் ஆகணும். பாண்டியன் போய் செம்ம டென்ஷனா இருக்காரு. அப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. விடுடா எல்லாம் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. இல்லப்பா அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு டென்ஷன் ஆகுதுப்பா, எப்படிப்பா அவ கூட நான் வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. மயிலு அப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமா போறாங்க. அப்போ செந்தில் சும்மா இருப்பாரா? நில்லுங்க, முதல்ல இப்படிதான் பொய்ய சொல்லி சொல்லி எங்க அண்ணன் வாழ்க்கையை கெடுத்தீங்க, கடைசியில இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி கோர்ட்லயே சொல்லியிருக்கீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டோம், நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு கண்டிப்பா நிரூபிச்சு காமிப்போம் பாருங்க அப்படின்னு சொல்லவும், போ போ எங்க வேணாலும் போய் நிரூபிச்சு காமி பார்க்கலாம், எங்க கிட்ட உண்மை இருக்கு, நாங்க இதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. ஆஹா சொல்லுவீங்களோ சொல்லுவீங்களோ, என் பையன் தான் சொல்றான் அவ கூட சேர்ந்து வாழவே இல்லைன்னு, நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, நாளைக்கு குழந்தை பிறந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அது என்ன பேரு சொல்லுவாங்க, அது என்ன பேருங்க அப்படின்னு பாக்கியம் மாணிக்கத்திட்டு கேட்கவும், டிஎன்ஏ டெஸ்ட் பாக்கியம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் என்னமோ அதை எடுத்து பார்த்தா அந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சுட்டு போகுது, அப்புறம் உங்க வீட்டு புள்ளைனா நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சொல்றேன்ல அவ கூட சேர்ந்து வாழவே இல்லை, அப்புறம் எப்படி அவ கர்ப்பமாவா, அதான் நான் சொல்லிட்டேன்ல குழந்தை முதல்ல பறக்கட்டும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, அம்மா அதான் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சுல, நீங்க கிளம்புங்க, முதல்ல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படிங்கவும் பாக்கியம் சொல்றாங்க, சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல கடையா பார்த்து மாப்பிள்ளைக்கு வச்சு கொடுங்க, ஒரு வாரத்துக்குள்ள இதை செய்யணும், நாங்களும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடெல்லாம் பாத்துக்கிறோம், அப்ப நான் தானே என் பிள்ளைய போய் அப்பப்ப பாத்துக்க முடியும், நீங்களும் அப்புறம் வந்து எங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, கோர்ட்டு தான் உத்தரவிட்டுருச்சுல நீங்களாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும்போது அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு ஓடுறாரு சரவணன். அண்ணே அண்ணே கொஞ்சம் பேசாம இருண்ண அப்படின்னு சொல்லி கதறு பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறாரு. அப்பா என்னால இவ கூட வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும், டே கோர்ட்டு உத்தரவிடா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், என் மயிலே இருக்குடி உனக்கு வச்சிருக்கேன் உனக்கு ஆப்பு, என்னென்ன பொய் சொல்லி என் கூட வாழ்றதுக்கு வழிவகுத்துட்டே இல்ல, இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மாமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா, இது எல்லாமே உண்மை, இங்க பாருங்க டாக்டர் என்னை நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க, நான் வேற வழி இல்லாம தான் வீல் சேர்ல வந்தேன் மாமா அப்படிங்க, அடிங்க ஏதாச்சும் சொல்லிட போறேன் போயிரு முதல்ல அப்படின்னு சொல்றாரு சரவணன். டே சரவணா முதல்ல வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கம்மா நீங்க செய்யறத செய்யுங்க, நாங்க செய்யறத செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவணை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த சரவணன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. வீட்டுல எல்லாருமே செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. அப்பா நான் தனி கொடுத்தனாலாம் போக முடியாது, நம்ம குடும்பத்து கூட தான் நான் இருப்பேன், தனி கடையும் வச்சு கொடுக்காதீங்கப்பா ப்ளீஸ் அப்பா அப்படின்னு சொல்லவும், கதிர் சொல்றாரு, அண்ணன் கோர்ட்டு உத்தரவண்ண நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, மீறினா என்ன 1.5 மாசம் அண்ணி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு 8.5 மாசம் 9 மாசம் தானே விடுங்கண்ணே, எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம், இன்னும் 10 மாசம் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் அன்னைக்கு குழந்தை பிறக்குதா இல்லையா நமக்கு தெரிஞ்சு போயிரும்ல, அவங்க சொன்ன மாதிரியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னாலும் தெரிஞ்சிரும்ல, அப்படி குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சொல்றானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா அவன் சொல்றதும் கரெக்டு தான்டா, நீ கொஞ்சம் விட்டுரு, நம்ம கோர்ட்டை பாய்ச்சிக்க முடியாது அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. மா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கும் போதே பாண்டியன் சொல்றாரு, இல்லடா சரவணா கோர்ட்டு சொன்னதை நம்ம மதிச்சாகணும், நீ தனி கொடுத்தன போய் தான் ஆகணும், அந்த மயிலு கூட நீ வாழ்ந்துதான் ஆகணும், என்ன மீறினா 9 மாசம் விடு அவ்வளவுதானே, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், மீறினா 6-7 மாசத்திலேயே அந்த புள்ள கர்ப்பமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருமில்ல, வயிறு காட்டி கொடுத்துருமில்ல, என்ன கோமதி நான் சொல்றது? ஆமாங்க கரெக்டு தாங்க, அவ கர்ப்பமா இருந்தான்னா வயிறு காட்டி கொடுத்துருமில்ல அப்படின்னு சொல்றாங்க. பழனியும் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. பழனி கிட்ட சொல்றாரு, டே அவங்க எங்க வீடு பாக்குறாங்களோ அந்த சைடே ஒரு கடை நல்ல கடையா வந்ததுன்னா சொல்லுடா, இவனுக்கு வச்சு கொடுத்துடலாம். அப்பா வேண்டாம்ப்பா பேசாம இரு சரவணா, டே பழனி நீ கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்றாங்க. பாக்குற மச்சான் அப்படின்னு சொல்றாரு பழனியும். கதிர் சொல்றாரு, அண்ணா நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு, நான் தான் சொல்றேன்ல நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால செம்ம கடுப்புல இருந்துட்டு இருக்காரு சரவணனும். அடுத்ததே மயிலோட வீட்டை காமிக்கிறாங்க. மயிலுக்கு அவ்வளவு சந்தோஷம், பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் வக்கீல் வீட்டுக்கு வராரு. என்னம்மா இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நான் கர்ப்பமா இல்லாமே கர்ப்பமா இருக்கிற மாதிரி சொல்லி எங்க மாமா கூட எப்படியோ வாழ வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லவும், அம்மா அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணாம இதை பண்ணிருப்போமா, உங்க அம்மா எப்படியாச்சு எங்க பிள்ளைய வாழ வைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, அந்த ஐடியா தான் இது. சரிங்கய்யா, ஆனா நான் கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்னையா பண்ண முடியும், மறுபடியும் என்னை துரத்தி விட்டுருவாருல அப்படின்னு சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு அதை உங்க அம்மா கிட்ட ஏற்கனவே நான் அதையும் சொல்லிட்டேன், இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கய்யா சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா உன் புருஷனும் நீயும் தனியா தான் வாழ போறீங்க, அப்பா உன் புருஷனுக்கு மயக்க மருந்த கொடுத்துரு. ஐயா என்னங்கய்யா சொல்றீங்க, மயக்க
மயக்க மருந்தை கொடுத்தோடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு போய் ஸ்பேம் டொனேஷன் கொடுக்க வச்சிருவோம். அதன் மூலமா உனக்கு செயற்கை கருத்தரிப்பு பண்ணி உன்னை கர்ப்பமாக்கிடலாம். அதுக்கு டாக்டர் பொறுப்புன்னு டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அதை செய்ய போறது யார் தெரியுமா? நம்ம ஜட்ஜு ஒரு அம்மா உன்னை டெஸ்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அந்த டாக்டர் தான் இதை செய்யவே போறாங்க. நீ கவலையே படாத, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காசு அதிகமாகுமே, எங்க போறதுங்க ஐயா அப்படின்னு மயிலு சொல்றாங்க. அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாரு, அம்மா உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுமா, அந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் வந்தது. இது மாதிரி செயற்கை கருத்தரிப்புலாம் எதுவுமே இல்லாம அவன் புருஷனை விட்டு வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த புருஷன் கூட சேர்த்து வச்சேன். அந்த கஷ்டம் எந்த பொண்ணுகளுக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். பணத்தை பத்தி கவலைப்படாதம்மா, நீ உன் புருஷன் கூட வாழ்றத மட்டும் பாரு. ஏன்னா நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், பணங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது மாதிரி கைவிடப்பட்ட பெண்களை காப்பாத்துறதுதான் என்னோட முக்கிய குறிக்கோளை என் பொண்ணுக்காக செய்றேன். இது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்க குடும்பத்துல இருக்க பொண்ணுகளை அவங்க புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது மூலமாவே என் பொண்ணு அவன் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு நம்பிக்கையோட இருக்கேன். என் பொண்ணும் சந்தோஷமா அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. எனக்கு அந்த நம்பிக்கையில தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நீ பணத்தை பத்தி கவலையே படாத. செயற்கை கருத்தரிப்பின் மூலமா நீ குழந்தை பத்துக்க போற, அவ்வளவுதான், விட்டு பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடக்கும் மயிலு, நாடக மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் மயிலுக்கு உயிரே வருது. ரொம்ப சந்தோஷமாயிருது மயிலுக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஒரு வாரத்துக்குள்ள கடையும் இவங்க எல்லாரும் ரெடி பண்ணிடுறாங்க. மயிலு குடும்பத்திலயும் வீடையும் சரி பண்ணிடுறாங்க. சரவணனை தனி கொடுத்தனம் வச்சிடறாங்க. சரவணன் மயிலு 2 பேரும் தனி கொடுத்தனம் வச்சுட்டாங்க. கடையும் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு மளிகை கடை தான் வச்சு கொடுத்துருக்காரு பாண்டியன். அங்க சரவணன் கடைக்கு தான் போறாரு, ஆனா வீட்டுக்கு வர்றதே இல்ல. இதுல வேற அவர் வீட்டுக்கு வரலன்னு வேற இவங்க கேஸ கொடுத்து மறுபடியும் போலீஸ் வீட்டுக்கு போயே ஆகணும்னு கம்பல் பண்றாங்க. வேற வழி இல்லாம மயிலு கூட பேசுறது இல்ல. அந்த வீட்டுல வந்து படுத்து தூங்குறது, சாப்பிடம் கொடுத்து இல்ல, குளிக்கிறது, அப்புறம் எழுந்திரிச்சு கடைக்கு போயிருது. அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் இவங்க போட்ட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணுமே, அதனால சரவணனுக்கு தண்ணியில மருந்து கலந்து கொடுத்து அவரு மயக்கம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க போட்ட பிளான பூரா எக்ஸிக்யூட் பண்றாங்க. மயிலுக்கு செயற்கை கருத்தரிப்பு மூலம் கருத்தரிக்கவும் வைக்கிறாங்க. இப்போ மயிலு நிஜமான கர்ப்பமாவும் ஆயிடுறாங்க. சரவணனுக்கு இதெல்லாம் தெரியல. எப்பயும் போல எழுந்திரிச்சிட்டு கடைக்கு போக வர, குடிக்க, நல்லா சரக்கடிக்க, நைட்டு படுத்து தூங்க, இதுதான் வேலையா வச்சிட்டு இருக்கிறாரு. மயிலுக்கு இப்போ செம்ம ஹாப்பி. டாக்டரும் சொல்லிடுறாங்க மயிலு கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு. எப்படியும் குழந்தை பிறந்ததுன்னா எல்லாரும் மனசும் மாறிடும் அப்படின்னு பாக்கியமும் சொல்றாங்க. இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க மயிலும். இப்படியே பாத்தீங்கன்னா 7-8 மாசம் ஓடுது. அப்பதான் தலை தெறிக்க ஓடி வர்றாரு பழனி. அக்கா அக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டே வர்றாரு. ஏண்டா ஏண்டா இப்படி பதறி அடிச்சு வர்ற அப்படின்னு சொல்லி கோமதி கேக்குறாங்க. அங்கதான் நம்ம செந்தில், கதிர், அரசி, ராஜி, மீனா எல்லாரும் இருக்காங்க. பாண்டியனும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தலை தெறிக்க அடிச்சு ஓடி வர்றதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு என்னன்னு எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. கோமதி கேக்குறாங்க, ஏண்டா என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர்றா? அக்கா என்னை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டேங்க்கா. மயில கோயில பார்த்தேன். அவளை பார்த்தா எதுக்கு ஷாக் ஆகுறா? ஐயோ அக்கா அவ கர்ப்பமா தான் இருக்கா நிஜமானே அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப அண்ணனை எப்படி அவங்க கிட்ட இருந்து மீட்டு கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல, நான் சரவணன் கூட பேசவும் முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சரவணனும் மயில கர்ப்பமா இல்ல அப்படின்னு தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா வயிறு பெருசா இருக்கிறத பார்த்தோன்னே சரவணனுக்கே தூக்கி வாரி போடுது. ஆகா நம்மள அறியாமையோ ஏதோ தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவரும் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காரு. இப்போ சரவணனோட வாழ்க்கை பயங்கர கேள்விக்குறியா நின்னுகிட்டு இருக்கு. மயிலு கூட வாழ்றதுக்கு விருப்பமும் இல்ல, குழந்தைய விடவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர குழப்பத்துல சரவணன் இருக்காங்க. சரவணன் வீட்டுல இருக்கவங்களும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.